டெல்லி போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இன்றைய தினம் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது விவரங்கள். வணக்கம். கடந்த 3 வருடங்களாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்திய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தேடி வருகிறது. இவர் டெல்லியில் கடந்த சில நாட்களாக போதைப் பொருள் கும்பலை கைது செய்யும் நடவடிக்கைகளில் அது தொடர்பான சோதனைகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இது தொடர்ந்து செய்து வருகின்றனர். கடந்த வாரம் தெற்கு டெல்லியில் 2 போதைப் பொருள் குடோனை சோதனை நடத்தியதில் கிட்டத்தட்ட சுமார் 1700 கிலோ மெப்பட்ரோன் என்ற போதைப் பொருள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் டெல்லி காவல்துறை இணைந்து 50 கிலோ போதைப் பொருளை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு கடத்த முயன்ற 3 பேரை கைது செய்திருக்கின்றனர். தேங்காய் பொடி மற்றும் ஊட்டச்சத்து பவுடரோடு சுடோ பேடரின் எனப்படும் போதைப் பொருளை கடத்த முயன்றது அம்பலமானது. இவர்களும் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த போதைப் பொருள் கும்பல் இந்தியாவில் கடந்த 3 ஆண்டுகளாக டெல்லியில் மையம் அமைத்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்ததும் இந்த விசாரணைகளில் தெரிய வந்தது. தேங்காய் பொடி மற்றும் ஊட்டச்சத்து பவுடர்களுடன் கிட்டத்தட்ட 3500 கிலோ சுடோ பெடரின் எனப்படும் போதைப் பொருள் கடத்தி வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இது 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது யார் என்ற பிடிபட்ட போது 3 தமிழகத்தை சேர்ந்த நபரிடம் விசாரணை நடத்தியதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் கும்பலின் தலைவனாக செயல்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அவர் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் எனப்படக்கூடியவர். அவர் திமுகவில் ஒரு முக்கிய நிர்வாகியாகவும் இருக்கிறார். கடந்த 26ஆம் தேதி டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி அனுப்பிய நிலையில் தற்போது இந்த அவரது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் தற்போது என்சிபி அதிகாரிகள், மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் தற்போது ஆஜராக வேண்டும் என்று இந்த சம்மனானது தற்போது ஒட்டப்பட்டிருக்கிறது. தற்போது இது தொடர்பாக மேலும் விசாரணையானது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தற்போது ஜாஃபர் சாதிக் தலைமறைவானதை அடுத்து அவரை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாகவும், இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக சம்மன் தற்போது ஒட்டப்பட்டிருப்பதாகவும் அவரது வீட்டில் ஒட்டியிருப்பதாகவும் தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அர்ணேஷ், விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.